கவி பாலா அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. நண்பா மோட்டோரோலாவுடைய H50 ஃபியூஷன் வாங்கலாமா இல்லைனா ரியல்மி GT60 வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. மோட்டோரோலாவுடைய H50 ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே பிரைஸ் ட்ராப் ஆகி 12256GB வேரியன்ட் நம்மளால 21,000 ரூபாய்க்கு வந்து வாங்கிக்க முடியுது. அதுவும் கார்டு ஆஃபர்லாம் போடணும்னா 20,000 ரூபாய்க்கு கீழே வந்து வாங்கிக்க முடியுது. அப்படின்ற போது உங்களுடைய பட்ஜெட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து 20,000 ரூபாய்க்குள்ள தான் இருக்கு. எனக்கு 12256GB வேரியன்ட் வேணும், கிளீனான UI வேணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த மோட்டோரோலோட UI எனக்கு ஆல்ரெடி பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சீங்கன்னா நீங்க மோட்டோரோலா வந்து சூஸ் பண்ணலாம். இந்த மோட்டோரோலா போன்ல நான் செம்மையா கேம் விளையாடும் அப்படின்ற மாதிரிலாம் செட் ஆகாது. ஏன்னா இங்க ஸ்னாப்டிராகனோட 7S Gen 2 தான் வந்து இருக்க போது. ஸோ பர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் டீசெண்டா வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேமராலையும் வந்து பாத்தீங்கன்னா டீசெண்டா இருக்கும். அதுலயும் நீங்க மேக்ரோலாம் எடுக்க போறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா மோட்டோரோலாக்கு வந்து எட்ஜ் இருக்கு. இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரியல்மி GT60 ஒரு 23,000 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது, 12256 இல்ல 8256 கிடைக்குது, நான் கொஞ்சம் கேமும் விளையாடுவேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா LTPO பேனல் முக்கியம், அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரியல்மியோவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சீங்கன்னா ரியல்மியோட GT60 வந்து போகலாம். ஆனா ரெண்டு போன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் வருது அப்படின்னீங்கன்னா அந்த அப்டேட்டை வெயிட் பண்ணி வந்து பண்ணுங்க. ஏன்னா கண்ணாபின்னான்னு அப்டேட்ல பக் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால வெயிட் பண்ணி அந்த அப்டேட்டை பார்த்து பொறுமையா வந்து பண்ணுங்க. நான் இப்போ வரைக்கும் ரியல்மி GT60 என்னோட டே டு டே யூசேஜுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உண்மையிலே நல்லா தான் இருக்கு. நான் கேஷுவல் யூஸ் தான் பண்றேன். ஒரு சில நண்பர்கள்லாம் கொஞ்சம் ஹெவி யூஸ் பண்றவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா ரீசெண்ட் அப்டேட்டுக்கு அப்புறமா பேட்டரி ட்ரெயின் ஆகுது அப்படின்னு நம்மலாம் வந்து சொல்றாங்க. 5G டேட்டா ஆன்ல இருக்கும் அவுட்டோர்ல போகும்போது, அதே மாதிரி இன்டோர்ல இருக்கும்போது வைஃபை கனெக்ட்ல வந்து இருக்கும். SOT அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 6 to 7 ஹவர்ஸ்க்கான SOT வந்து கிடைக்குது. அப்டேட்டுக்கு அப்புறமா ஒரு விஷயம் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு, சார்ஜ் ஏற டைமிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இதுதான் எனக்கு பெரிய டிஃபரன்ஸா இருந்துச்சு. இதே பட்ஜெட் செக்மெண்ட்ல வேற ஏதாவது போன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா iQOO IZO10 வந்து இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் பேட்டரி லைஃப் வேணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கேமிங்லாம் கிடையாது, டீசென்டான கேமரா இருந்தா போதும், எனக்கு பேட்டரி தான் ரொம்ப முக்கியம்னா நீங்க அதையும் கன்சிடர் வந்து பண்ணலாம். அப்படி இல்லைனா OnePlus உடைய Nord 4 கிடைக்குது அப்படின்னீங்கன்னா எனக்கு ஃபிளாட் டிஸ்பிளே தான் வேணும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டெம்பர் ஒட்டிப்பேன், அதே மாதிரி மெட்டல் பில்ட்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 256GB வேரியன்ட் இஃப் இன் கேஸ் ஸ்டாக்ல எதுவாவது வந்து 24K கிடைக்குது அப்படின்னீங்கன்னா OnePlus உடைய Nord 4 வந்து நீங்க கன்சிடரேஷன்ல வந்து வைக்கலாம். இல்லப்பா என்னுடைய யூசேஜ் ரொம்ப ஹெவியான கேமிங் அப்படின்னீங்கன்னா நீங்க iQOO உடைய Neo 10R இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள வந்து ஆஃபர் டைம்லலாம் வந்து கிடைக்குது. நீங்க வெயிட் பண்ணி அதையும் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம்.